ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நேஷனல் மீடியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. சிஎம் வராரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வராரு, மினிஸ்டர்ஸ் வராங்க, எம்பி கனிமொழி வராங்க, கமலஹாசன் உட்பட பல்வேறு அரசியல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வராங்க. எல்லாரும் வரும்பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா நம்பர் 1 லீடர்ஸும் வரும்பொழுதும் தாவேகா பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 லீடர். அவர் வந்திருக்கலாமே, ஏன் தவிர்த்தார்? அப்படி தவிர்த்தார் என்றால் ஏன் அவரை தேடி இந்த மீடியா கான்க்ளேவ் முடிச்சுட்டு ஏன் வேக வேகமாக அவர் வீட்டுக்கு போகணும்? இப்படி பல்வேறு கேள்விகள். முதல்ல இவங்க அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஃப்டர் ரெக்கார்டு ஒரு இன்டர்வியூக்கு இவங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தவறு அது. ஓகேவா? ஒருவேளை நான் சொல்வது மாதிரி இன்டர்வியூ தான் போனாங்க, அங்கே சரி வரல, அப்போ வேணான்னு சொன்னதுனால மேபி அது அவங்களோட வேற வழி கிடையாது. நான் அவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க இல்லை சார் இதை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடாமல் தான் இருப்பேன். கரெக்டாக அது நமக்கே நடந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி நடந்திருந்தா இன்டர்வியூ எடுத்து விஜய் இல்லை இன்டர்வியூ நல்லா வரல போட வேணாம்னு சொல்லி அவங்க அதை தவிர்த்திருந்தாங்கன்னா அவங்க மேலே தவறு இல்லை. வந்துட்டு இன்டர்வியூ போடலன்னா சரி அதையாச்சும் பேசிட்டு போகலான்னு மேபி பண்ணியிருக்கலாம். அப்படி நடந்தால் என்டிடி மேலே தப்பு இல்லை. அப்படி இல்லாமல் வெறுமனே ஆஃப்டர் ரெக்கார்ட் பேசிட்டு வர்றதுக்கு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தாருன்னா தவறு. ஸோ அதை நம்ம பேசிட்டோம். பட் இவர் இதை ஏன் தவிர்த்தாருன்னா தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்ட்ராக்ஷன் வரல வந்து பேசிட்டு போறேன்னு வந்து சிஎம்ஐயும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் எதிர்கொள்ள தயாரா இல்ல அங்க ஒரே நேரத்தில் நடக்கல. அது ஒரு முழு நாள் நிகழ்வு. அடுத்து வந்துட்டு போயிருக்கலாம். அதான் சொல்ல வரேன், வந்துட்டு போயிருக்கலாம். அது தவிர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் தாண்டி தவிர்க்கிறாருன்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் இதில் பார்க்குறேன். இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, விஜயை ஒரு பெரிய பிம்பமா கிட்டத்தட்ட மோடி மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வரமாட்டாங்க. அப்பப்போ தான் வருவாங்க, மீடியாவை சந்திக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட். அவங்கலாம் நம்பர் 1 லீடரா மாறினதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வரல. ஓகே, அப்படி ஓகே. அதான் சொல்றேன், விஜய் இன்னும் பவருக்கு வரல. இப்போதானே ஸ்டார்டிங் பேஸ்ல இருக்காரு. பேஸ்ல இருக்கும் போதே நீங்க யாரையும் மக்களை போய் சந்திக்கல அப்படின்னா நீங்க லீடரா மாறினா எப்படி சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இல்லை அதான் கேள்வி வரும். நான் சொல்ல வர்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இதை யோசிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். இப்படி யோசிச்சு அவரை புது இடத்துல வரவிடாமலே வச்சிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜியா இது விஜய் கூட இருக்கிற உங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இல்லை விஜயோட ஸ்ட்ராட்டஜியான்னு தெரில. பட் இது யாரோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு.